ஒரு பஸ்ஸில் ஒரு நபர் ஏறி உட்காந்துருக்கிறார். பஸ் புறப்பட்டது. பஸ் போயிட்டே இருக்குது. கண்டக்டர் வந்து அந்த நபரிடத்தில், குறிப்பிட்ட அந்த நபரிடத்தில் டிக்கெட் எடுங்கன்னு கேட்டார். அவர் பாக்கெட்டிலேருந்து காசு எடுத்து பணத்தை கண்டக்டர்கிட்ட கொடுத்தார். கண்டக்டர் கேட்டார், எங்கே போகிறீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். இந்த நபர் சொன்னார், எங்கே வேணாலும் கொடுங்க, எங்கேயாவது போகணும், எங்கேனாலும் ஒரு டிக்கெட்டை கொடுங்கன்னார். இப்படி இது உண்மையிலே நடந்ததுன்னு நான் சொல்லலை, இட்ஸ் ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நபர் கேட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருக்கு அந்த பேருந்தில் போவதற்கான ஒரு சரியான திசை தெரியலை, அவருக்கு ஒரு நோக்கம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தங்கள் வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம் இல்லை. எங்கேயாவது கொடுங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்கள், யோசித்து பாருங்கள். கண்டக்டர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, முதல்ல பஸ்ஸை விட்டு இறங்கியா, நீ இந்த பஸ்ஸில் வர்றதுக்கே தகுதி இல்லாத ஆள், எங்கேயாவது நான் எப்படி கொடுக்குறது, எங்கே போகணுன்னு சொல்லு, எங்கே போகணுன்னு உனக்கு தெரியலைன்னா பஸ்ஸை விட்டு இறங்கு. அநேகருக்கு டைரெக்ஷன் இல்லை, வாழ்க்கையில் ஒரு திசை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் டைரெக்ஷன் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை குறித்த நோக்கம் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். த லா ஆஃப் பர்பஸ், நோக்கத்தின் பிரமாணம்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார். இட்ஸ் எ லா, இட்ஸ் எ பிரின்சிபல். நேற்று 2 நாட்களாக நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் பிரமாணங்களின் தேவன், விதிமுறைகளின் தேவன். சில விதிமுறைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். சில பிரமாணங்களை அவர் ஸ்தாபித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். அதை மனுஷன் மாற்ற முடியாது, மனுஷன் அதை அழிக்க முடியாது. மனுஷன் அதை கண்டுபிடிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கான உதாரணங்கள், பல காரியங்களை நான் உங்களுக்கு 2 நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த லா ஆஃப் பர்பஸ், நோக்கத்தின் பிரமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதன் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டான். தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுதே நோக்கத்தோடு உருவாக்கினார். இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம், கவனிக்கணும். மனிதன் ஒரு நோக்கத்திற்காக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டவன். சும்மா இந்த உலகத்தில் இருந்துட்டு போகிறதுக்காக நம்ம வரல. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் இருந்தேங்க, பூமியில் இருந்தேங்க, இருக்கிறதுக்காகவே நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுக்காக வரல. யூ வேர் நாட் கிரியேட்டட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை. we were created to make an impact on this earth. இந்த பூமியிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படி, இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள் நாம். அதனால் நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோன்றது இல்லை முக்கியம், ரொம்ப வருஷம் இருக்கணும். ஆனால் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல, நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஏதோ சாப்பிட்டோம், எந்திரிச்சோம், தூங்கினோம், ஒரு வேலைக்கு போனோம், பணத்தை சம்பாதிச்சோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், இது இல்லை. இது எக்ஸிஸ்டன்ஸ். இது எல்லா மிருகங்களும் சாப்பிடுது, எல்லா மிருகங்களும் அது குட்டி போடுது, எல்லா மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு இருக்குது, அதுவும் இருந்துட்டு போயிடுது. மனுஷன் அப்படி இல்லை. அதனால தான் மனிதனை உண்டாக்கும்போது தேவன் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு அதோட வசனத்தை முடிக்கலை. அந்த வசனத்தை அப்படி முடிக்கலை ஆண்டவர். உண்டாக்குவோமாகன்னு சொல்லி முடிச்சிருந்தாருன்னா
என்னமோ உண்டாக்குனார், ஏதோ திடீர்னு நினச்சாருங்க. ஆண்டவருக்கு திடீர்னு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, சரி உண்டாக்கி விடுவோமே, அம்பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சி ஏதோ உண்டாக்கிட்டாரு. இல்லை 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 when God created man, he created him with the definite purpose. மனிதனை தேவன் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்திற்காக உண்டாக்கினார். அதுதான் ஆதியாகமம் 1:26 நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதோட விட்டுட்டு அடுத்த வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படி போடலை, அப்படி எழுதலை, அப்படி வசனம் சொல்லலை. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, உண்டாக்குவோமாகன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக he stated his purpose of man. அவருடைய நோக்கத்தை, மனிதனுக்கான தேவனுடைய நோக்கத்தை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார் பாருங்க. அதான் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்றேன் நான். காட்ஸ் பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேன்கைண்ட். மனிதனுக்கான நோக்கத்தின் வார்த்தைகள், நோக்கத்தின் வாக்கியம் கர்த்தரங்க சொல்கிறார் பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இம்மீடியட்டா உண்டாக்குவோமாகன்னு சொன்னவர் அடுத்த வார்த்தை நோக்கத்தை குறித்து பேசுகிறார். இதுக்கு தான் மனுஷனை உண்டாக்குறேன், இதுதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் மனுஷன் உண்டாக்குகிற பொருட்கள், இந்த மனிதர்கள் நிறையா பொருட்களை உண்டாக்குறாங்க. வாட்சு, சேரு, ஃபேனு, பேனா, பென்சில், குண்டூசி, இப்படி மனிதர்கள் உண்டாக்குறாங்க. நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் உங்கள் கண்ணில் எதை வேணாலும் பாருங்கள். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல உங்கள் வீட்டுக்குள்ளே எதை வேணாலும் சுற்றி பாருங்கள். பல பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது. எல்லா பொருட்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் எல்லா பொருட்களும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், நீங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த ஃபோனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவியாக இருக்கட்டும், உங்கள் கையில் ரிமோட் இருந்தால் அது ரிமோட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது அத்தனையும் ஏதோ ஒரு காரணத்தோடு ஏதோ ஒரு நோக்கத்தை அது நிறைவேற்றும்படிக்காக உண்டாக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், மனுஷன் உண்டாக்குகிற பொருளையே நோக்கம் இல்லாமல் சும்மா உண்டாக்குனாங்கன்னு அப்படி எதையுமே உண்டாக்க மாட்டான் மனுஷன். ஒரு நோக்கம் இல்லை, எதுக்குப்பா இந்த பொருளை உண்டாக்கியிருக்கிற, ஒரு நோக்கம் இல்லைங்க, சும்மா உண்டாக்குனாங்க அப்படின்னு உண்டாக்குறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் மேட் வித் த பர்பஸ். மனுஷன் உண்டாக்குகிற பொருளையே ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு ஒரு இன்டெண்டட் பர்பஸ், இன்டெண்டட் ரீசனோடு உண்டாக்கியிருப்பானால், தேவன் உண்டாக்கின மனிதன், தேவனால் படைக்கப்பட்ட நீங்கள் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பீங்களான்னு யோசித்து பாருங்கள். மனுஷன் நோக்கம் இல்லாமல் படைச்சிருக்கிறார், நோக்கத்தோடு படைத்தார். வெரி டெஃபினிட் பர்பஸ். அதை குறித்து விவரமாக நம்ம பேச போகிறோம். ஆனால் முதல்ல இதை புரிஞ்சுக்கிறணும். அவர் நோக்கத்தோடு மனிதனுக்கென்று ஒரு நோக்கத்தை வச்சதுனால, அவர் படைக்கும் பொழுதே அதை வாயத்திறந்து அவர் சொன்னதுனால, அது மனிதனுக்கு ஒரு கோட்பாடாக மாறிவிட்டது. He established that as a purpose, as a law, as a law. He established as a law, as a principle. என்ன பிரின்சிபல் என்னன்னா, இந்த உலகத்தில் மனுஷன் ஒருத்தன் பிறந்துட்டான்னாலே அவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அவன் அந்த நோக்கத்தை அறிய வேண்டும், அவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றினாதான் இந்த உலக வாழ்க்கையை அவன் ஒரு டைரக்ஷனோட, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட, மனநிறைவோடு இந்த உலகத்தில் அவன் வாழ முடியும். இல்லைனா ரொம்ப நாள் இருக்கலாம், ஒரு
உள்ள ஒரு மனநிறைவு இருக்காது, உள்ள ஒரு திருப்தி இருக்காது, ஒரு டைரெக்ஷன் இருக்காது. ஏன்னா அவன் லாவை வயலேட் பண்ணுறான். நேற்று சொன்னேன் பாருங்கள், இந்த விதிமுறையை நம்ம மீறக்கூடாது. விதிமுறையை மீறி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோன்னா, எந்த நோக்கத்தை குறித்த எந்த உணர்வும் இல்லாமல், நோக்கத்தை குறித்த எந்த அறிவும் இல்லாமல், அந்த தெய்வீக நோக்கத்துக்கு நம்மை அர்ப்பணிக்காமல், தெய்வீக அந்த காரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம, ஏதோ நான் வாழ்கிறேங்க, ஏதோ இருக்கிறேன். இன்றைக்கி மக்கள் கேட்டால் ஏதோ இருக்கிறேன்றாங்க. இன்னும் நம்ம தமிழாட்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க. நான் சொல்கிறேன், அப்படி ஒரு வண்டி எதுக்கு ஓடணும்? ஏதோ வண்டி, அது அந்த வண்டி ஓட வேண்டியதே இல்லையே. ஒரு வண்டி ஓடுனா கூட அது ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறது, ஒரு இடத்தை நோக்கி ஓடுகிறது, ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸை நோக்கி ஓடுகிறது. எத்தனையோ வாகனங்கள் இங்கும் அங்கும் சாலைகளில் போய்கிட்டு இருக்குதே, ஒரு வாகனம் கூட சும்மா போகலைங்க. எல்லாம் ஒரு திசையை நோக்கி, ஒரு பட்டணத்தை நோக்கி, ஒரு ஊரை நோக்கி, ஒரு நோக்கத்தோடு வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கம் என்னவா இருக்கிறது? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். தேவன் மனிதனை நோக்கத்தோடு உண்டாக்கினபடினால் அந்த நோக்கத்தையே கர்த்தர் பிரமாணமாக ஏற்படுத்தி விட்டார். அப்படின்னா அந்த நோக்கம் இல்லாமல் மனிதனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதாவது வெற்றிகரமாக ஜெயமாக மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ முடியாது. கவனிங்க. ஆகவேதான் இந்த நோக்கத்தின் பிரமாணத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ளணும். த லா ஆஃப் பர்பஸை அறிந்து கொண்டு அதுக்கேற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த நோக்கத்தை குறித்த சில தன்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது டாக்டர் மைல்ஸ் மன்ரோ என்கிற ஒரு நல்ல வேத பண்டிதர். அவர் இதை குறித்து மிக அழகாக எழுதியுள்ளார். அவர் சொல்கிறாரு, நம்முடைய தேவன் நோக்கத்தின் தேவன். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பர்பஸ். அது மாத்திரமல்ல, வாட் எவர் ஹி டஸ், தேவன் எதை செய்தாலும் நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். தேவன் எதை செய்தாலும் நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். இதுவரைக்கும் அவர் செய்தது, அவர் சிருஷ்டித்தது, அவர் உருவாக்கினது எதுவுமே நோக்கமில்லாதது ஒன்று கூட கிடையாது. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நோக்கத்தோடு செய்யணும், சரியான நோக்கத்தோடு செய்யணும். ஏன்னா அவர் நோக்கம் இல்லாமல் ஒன்று கூட படைக்கலைங்க. சூரியனை சந்திரனை படைத்தார், நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். சமுத்திரத்தை படைத்திருக்கிறார், இந்த சமுத்திரத்தை கடலை படைச்சிருக்கிறார். எதுக்குங்க இவ்வளவு தண்ணி? எதுக்கு இவ்வளவு சமுத்திரம் எதுக்கு? இந்த சமுத்திரத்தில் இவ்வளவு தண்ணி எதுக்கு? அது எதுக்கு? இந்த உப்பு தண்ணி எதுக்குன்னா அதனால தான் நம்ம இந்த சூரிய வெப்பம் நம்மை தாக்காதபடி அந்த சமுத்திரம் தான் பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வெளிவருகிற சில காரியங்கள்லாம் நம்மளை பாதுகாக்கிறது. எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் படைச்சிருக்கிறார். சமுத்திரத்தை நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். மரங்களை நோக்கத்தோடு படைச்சிருக்கிறார். மரம் சும்மா ஏதோ இருந்துட்டு போட்டுன்னு படைக்கலை. அந்த மரம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். பிகாஸ் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பர்பஸ். நம்முடைய தேவன் நோக்கத்தின் தேவன் என்பதை மறந்து போகாதீங்க. நோக்கத்தின் தேவன் என்பதை மறந்து போகாதீங்க. அவர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். நான் சொன்னேன், உங்களை படைத்ததுக்கு நோக்கம் இருக்கிறது, உங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை ரட்சித்ததுக்கு நோக்கம் இருக்கிறது, உங்களை ஒரு சபைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை அபிஷேகித்ததற்கு நோக்கம் இருக்கிறது. எல்லாம் காட் ஹேஸ் பர்பஸ் ஃபார் எவ்ரிதிங். இதை முதல்ல உணருங்க. இந்த நோக்கத்தின் பிரமாணத்தில் முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உணர்வுக்குள்ளே வரணும்.
ஐ ஆம் மேட் அண்ட் ஐ வாஸ் பார்ன் வித் த பர்பஸ். நான் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனால் படைக்கப்பட்ட நபர் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரணும். இதுதான் ஃபஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ. முதலாவது இதை செய்யுங்க. இது செய்யாதனால மக்களுக்கு என்ன செய்கிறது, எப்படி நாளை கடத்துறது, ஒரு நாளில் என்ன செய்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியல. சும்மாவே உட்காந்துருக்குறாங்க, சும்மாவே காலத்தை கடத்துகிறாங்க. பிகாஸ் they have no purpose in life. They have no purpose. A life without purpose is a life without direction. அது ஒரு திசை இல்லாத ஒரு வாழ்வு. என்ன போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியல. அது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை உண்டாக்கிடும், விரக்தியை உண்டாக்கிடும். ஒரு நோக்கமில்லாத வாழ்வு, திசை இல்லாத வாழ்வு, டைரக்ஷன் இல்லாத வாழ்வு ஒரு பெரிய பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தி மனப்பான்மையை நம்ம கொடுத்துரும். அதனால தான் நோக்கத்தை முதல்ல நம்ம அறியணும். நான் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இட்ஸ் அ லா. அதான் சொல்கிறேன், இட்ஸ் அ லா. இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்துட்டாலே அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்த மனுஷனாக இருக்கட்டும், எந்த ஜாதியானாக இருக்கட்டும், எந்த தேசத்தில் இருக்கிற ஆளாக இருக்கட்டும், நோக்கத்தோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது. நாம் ஒரு பொருளை குறித்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா அந்த பொருளையே நம்ம வீணாக்கிடுவோம். ஒரு பொருளை குறித்த நோக்கம் நமக்கு உண்மையிலேயே அது எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குன்னு தெரியலைன்னு வைங்களேன், we will abuse it or misuse it. அந்த பொருளை நம்ம தவறாக பயன்படுத்தி அந்த பொருளையே நம்ம வீணாக்கிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிற பணத்தை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா அந்த பணத்தை நீங்கள் வீணாக்கிடுவீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியலைன்னா அந்த நேரத்தை பூரா வீணாக்கிடுவீங்க. ஹோல் டைம் வில் பி வேஸ்டட். உங்களை குறித்த நோக்கமே உங்களுக்கு தெரியலைன்னா, உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கமே உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் வாழ்க்கையை வீணாயிரும். உங்கள் வாழ்க்கையை வீணாக போயிடும். 70 வருஷம் இருக்கலாம், 80 வருஷம் இருக்கலாம், 90 வருஷம் இருக்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் நோ த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கை என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் படைச்சார்னு அறியாமல் தெரியாமல் ஏதோ வேலைக்கு போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எந்திரிச்சேன், இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை வருஷம் வீணாக போயிடும். இஃப் யூ டோன்ட் நோ த பர்பஸ் யூ வில் அப்யூஸ். கடைசியாக இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது, நீங்கள் உண்மையிலே ஒரு பொருளினுடைய நோக்கத்தை தெரியணும்னா, ஒரு பொருளினுடைய நோக்கத்தை சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? the one who manufactured it, the manufacturer. அந்த பொருளை உண்டாக்கினவரிடத்துல தான் நீங்கள் கேட்கணும். அந்த பொருளை உண்டாக்கினவருக்கு தான் கரெக்டாக, துல்லியமாக, அக்யூரேட்டாக சொல்லுவார். மற்றவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அதை இதை சொல்லலாம். ஆனால் அதை உண்டாக்கின நபர் இருக்கிறாரு, அவருக்கு தான் அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, இந்த ஃபுல் பர்பஸ் தெரியும். அதுபோல் உங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் நீங்கள் கேட்டால் தான் உங்களை குறித்த நோக்கம் உங்களுக்கு சரியாக தெரியும். ஏன்னா த ரியல் கிரியேட்டர், த ரியல் மேனுஃபேக்சரர் இஸ் காட். நம்முடைய வாழ்க்கையின் உண்மையாய் நம்மை படைத்தவர், உண்டாக்கினவர் கர்த்தர். நம்முடைய அப்பாவையும் அம்மாவையும் கர்த்தர் கருவியாய் பயன்படுத்தினார். they are just instruments, but the real manufacturer is God. real manufacturer is God. நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று பெற்றோர் தீர்மானிக்கிறார்கள்.
ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்னு தான் என்னுடைய பெற்றோர் தீர்மானித்தார்கள். என்னையை பெற்றெடுக்கணும்னு தீர்மானிக்கலை. ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அவ்வளோதான். நான் தான் பிறப்பேன்னு தெரியாது, என்னை தான் பெற்றெடுக்கணும்னு அவங்க தீர்மானிக்கலை. ஆனால் நான் தான் பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் கர்த்தர். நான் தான் இந்த உலகத்துக்குள்ளே வரணும்னு தீர்மானித்தவர் கர்த்தர். அதனால தான் நான் சொல்கிறேன், ரியல் மேனுஃபேக்சரர் இஸ் காட். உங்களுக்கு அப்படி தான். நீங்கள் தான் இந்த உலகத்தில் பிறக்கணும்னு கர்த்தர் தீர்மானித்தார். கர்த்தர் முடிவெடுத்தார். உங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், உண்மையில் உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. ஆண்டவரே, என்னை குறித்த அந்த நோக்கத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போம். எனக்கு இன்றைக்கி நேரம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு நாம் தொடருவோம். இன்னும் பல காரியங்கள் இந்த நோக்கத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நோக்கத்தின் தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் தற்செயலாக பிறக்கலை, ஒரு விபத்தாய் நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கலை. கர்த்தாவே, ஒரு பெரிய நோக்கம். யூ ஹவ் காட் அ கிரேட் பர்பஸ் ஃபார் அவர் லைஃப். எங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு உன்னதமான நோக்கம் உம்முடைய மனதில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தோடு தான் எங்களை இந்த உலகத்துக்குள்ளே நீர் கொண்டு வந்து எங்களை பிறக்க வைத்து இதுவரை எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறீர். இதுவரை எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர், ஜீவனோடு வைத்திருக்கிறீர், சுகத்தோடு வைத்திருக்கிறீர். இன்னும் உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த தேவ நோக்கத்துக்கு எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் ஆண்டவரே அலைன் பண்ண, அதற்கு இசைந்து கொடுக்க, இணங்கி போக கர்த்தர் உதவி செய்ய. இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரும் அவருடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மறுபடி சந்திப்போம்.